ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாங்க வந்து அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவோம். போலீஸ்ல நாங்க வந்து 2 நாள் தான் இங்க வந்து அண்ணன் தங்கச்சிக்கு வந்து சார் இங்க பாருங்க, அண்ணன் தங்கச்சி வேற, உங்களோட டியூட்டி வேற. சரி மேடம், சரி மேடம், வேற எதாவது நீங்க இது பண்ணிக்கோங்க. இல்ல வேற எதுண்டா, நீங்க வந்து குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் நீங்க எதுக்கு சார் போடுறீங்க? குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடவே இல்ல மேடம். அது எதுக்கு என்னது இல்லையா போடலையோ? நீங்க போடுறீங்க, உங்க ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்பி விடட்டுமா? இல்ல உங்களை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா எப்படி? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், ஒரு அண்ணன் தங்கச்சி. உடல், பொருள், ஆவி, ரத்தம், பித்தம் என ஒவ்வொன்றிலும் அந்த வெறி ஊறிப்போன ஒருவரால் மட்டுமே இப்படிப்பட்ட சூழலில், அதுவும் அந்த காவல் நிலையத்தில் இருந்து கொண்டு புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் இப்படியெல்லாம் மெசேஜ், ஆடியோ கால், வீடியோ கால் பேசியிருக்க முடியும். ஏனெனில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திலீபன் மீது அதே காவல் நிலையத்தைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்ததாகவும், அதனைத் தொடர்ந்து இது பொய்யான புகார், என் மீதான குற்றச்சாட்டை பொய் என நிரூபித்து விட்டுத்தான் பணியில் சேருவேன் என இன்ஸ்பெக்டர் திலீபன் சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்ட நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது சமூக வலைதளத்தில் பரவி பல்வேறு விவாதங்களை உருவாக்கி வருகிறது. இப்படி பாலியல் குற்றச்சாட்டால் ஆறுமுகநேரி காவல் நிலையமே தகித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அக்கம் பக்கத்து காவல் நிலையத்தினரே நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் சூழலில்தான் அதே காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஏட்டு ஒருவர் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் அத்துமீறியது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பாக ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் சந்தேகத்தின் பேரில் எழுதப்பட்டிருந்த பெயர்களில் உள்ள நபர்களை போலீசார் தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்படி விசாரணைக்கு வந்த கணவரை பிரிந்து தனிமையில் வாழும் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த 36 வயது இளம்பெண் ஒருவருக்கு ஜூன் 5ஆம் தேதி முதல் தலைமை காவலர் அக்னிமுத்து குட் மார்னிங், குட் நைட், சாப்பிட்டாச்சா, கால் மீ, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் என மெசேஜ் அனுப்பியும் தன்னுடைய போட்டோக்கள் சிலவற்றையும் அனுப்பியதாகவும் வீடியோ காலில் அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த சமூக சேவகி ஹனிதா பேகம் என்பவரிடம் தன்னுடைய மொபைலை காண்பித்து தலைமை காவலர் அனுப்பிய மெசேஜ்களை காண்பித்து மனவேதனை அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஹனிதா பேகம் தலைமை காவலர் அக்னிமுத்துவை ஜூன் 12ஆம் தேதி மொபைல் போனில் தொடர்பு கொண்டு அவர் செய்த அத்துமீறல்களை தட்டி கேட்டு புத்திமதி சொல்லி வறுத்தெடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முடிச்சு கொடுக்குறீங்க. ஆனா ஒரு லேடிஸ் வந்து உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா நீங்க இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க, அதோட உங்க இது முடிஞ்சிட்டு அப்படித்தானே? திருப்பி அந்த லேடிஸ்க்கு சேதம் குறைச்சோம்னா போன் பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம் மேடம். போன் பண்ணி நீங்க வந்து பேசி வாங்க வந்து கேஸை இது பண்ணுங்க, அது வேற. அப்புறம் வந்து நான் இருக்கேன், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, அப்புறம் வந்து குட் மார்னிங் குட் நைட் இதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு யாரு சார் சொன்னா? சரி சரிம்மா, சொல்லுங்கம்மா. வந்திருக்காமாம்மா? இல்ல அதெல்லாம் வந்து நீங்க அப்படி சொல்றதுக்கு நீங்க யாரும் கேக்குறேன். நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தா நீங்க தப்பு பண்ணலாமா? அவங்க வந்து எடுக்கல வைக்க சொன்னாங்க. அந்த கடைக்கார கூட்டம் கடைக்கார போய் சொல்லிருக்காப்ல, கடைக்காட்ட போய் உங்களையும் சேர்த்து இழுத்து விடுறாங்க அப்படின்னு இருக்காப்ல. அது சரி சார், அது சரி சார். இங்க பாருங்க, நீங்க போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் நீங்க தப்பு பண்ற இடத்துல நீங்க இருக்காதீங்க. வாங்க, நாங்க வந்து அண்ணன் தங்கச்சியா தான் பழகுவோம். போலீஸ்ல நாங்க வந்து 2 நாள் தான் இங்க வந்து அந்த ஏரியால வந்து, அதாவது அவங்கள வந்து 2 பார்ட்டியுமே விசாரிக்க போக சொல்லி வர சொல்லி இருக்கு. சரி, நம்ம என்கிட்ட ஒரு லாயர் 2 பேசினாப்ல. ஆமா, ஏன்னா இதுதான் மேட்ரு அப்படின்னு. சரிங்க சார், இங்க ஏரியால வந்து அப்படிதான் இருப்பாங்க, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ற முறையில நீங்க வந்து இது யாரும் பேச வேண்டாம் சொன்னாப்ல. ஆமா, சரி மேடம், வேற எதா இருந்தா நீங்க இது பண்ணிக்கோங்க. இல்ல வேற எதுண்டா, நீங்க வந்து குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் நீங்க எதுக்கு சார் போடுறீங்க? குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடவே இல்ல மேடம். அது எதுக்கு என்னது இல்லையா போடலையோ? நீங்க போடுறீங்க, உங்க ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு, நான் அனுப்பி விடட்டுமா? இல்ல உங்களை வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா எப்படி? இல்ல மேடம், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன், ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு வந்து சார் இங்க பாருங்க, அண்ணன் தங்கச்சி வேற, உங்களோட டியூட்டி வேற. சரி மேடம், சரி.
நீங்க காவல் அதிகாரியா இருக்கிறது வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே ஒழிய ஒரு சார் இங்க பாருங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்களை நம்பி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்க அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் நீங்க பாக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இல்ல சார், நீங்க வந்து குட் மார்னிங் குட் நைட்டு உனக்கு நான் இருக்கேன் நான் இது பண்றேன், நீங்க ஒரு மரியாதை இல்லாம வா போன்னு சொல்லி ஒரு ஆளை நீங்க கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சார்? இங்க பாருங்க, நீங்க பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. நான் மேல இடத்துல கொண்டு போய் இதை கொடுக்கட்டுமா? அந்த உரையாடல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிய நிலையில் திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஆறுமுகநேரி தலைமை காவலர் அக்னிமுத்துவை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா உத்தரவிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஜூன் 9ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் விசாரணைக்கு வந்த கணவரை பிரிந்து தனிமையில் வாழும் இளம் பெண்ணுக்கு தலைமை காவலர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் ஆகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த சூழலிலேயே இப்படி புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் அத்துமீறியிருக்கிறாரே, இதற்கு முன் பணிபுரிந்த காவல் நிலையங்களில் இன்னும் என்னவெல்லாம் சேட்டைகளை செய்திருப்பார்? இப்படி புகார் கொடுக்க வரும் பெண்களிடம் பாலியல் அத்துமீறுவோர் மீது வெறும் துறை ரீதியான சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் மட்டும் எடுத்தால் போதுமா? சட்ட ரீதியான குற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமல்லவா எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்த். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.